naka 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 danda naka danda naka. அருமை அருமை தங்க பதக்கம் கடைக்காரன் வாடகை கேட்டுன்னு டக்குன்னு இதையும் கொடுத்துறான் பாரு. ஒருவேளை சிவாஜி கணேசனும் இப்படிதான் வாடகை வாங்கிருப்பாரோ? இல்ல காயலாம் கடையில வாங்கினாரு. நான் கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னாரு. சிவாஜி கணேசனா? இல்லடா காயலாம் கடைக்காரரா கல்பிரிட்டு. ஓகே, இந்த தங்க பதக்கத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது என்ன ஒரிஜினல் தங்க பதக்கமா? இது டூப்ளிகேட்டரா, கவரிங். இத வச்சா துட்டு வராது. போலீஸ் வந்து லட்டு மாதிரி ஒரு அள்ளிட்டு போயிடும். ஐயோ, அப்ப ஒரிஜினல் எங்க வாங்கணும்? சேட்டு கடையில 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1.25 பவுன்ல செஞ்சு கொடுப்போம். ஓகே. என்ன வாங்க? இதெல்லாம் சாமி டாலரா? ஆளாளுக்கு வாங்கி மாட்டிக்கிறதுக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் தான் சார் கொடுப்பாங்க. டேய், கவர்மெண்ட்ல எப்படிதான் வாங்குறது? ரேஷன் கடையில. ரேஷன் கடையிலயா? ஓ, ரேஷன் கார்டு மட்டும் எடுத்து போனா போறோமா? போதாது சார். அதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க. ஓ, அவங்க தான் கொடுப்பாங்களா? கீழ்பாக்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. எல்லா கார்டையும் கீழ்பாக்கத்துக்கு அனுப்பிச்சிருவாங்களா? கார்டெல்லாம் அவங்களே வச்சுட்டு உங்களை மட்டும் கீழ்பாக்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. சூப்பரா, நல்ல மெத்தடு. அங்கதான் மெடல் மாட்டுவாங்களா? மெடல் மாட்ட மாட்டாங்க சார். கை காலெல்லாம் சங்கிலி மாட்டி விட்டுருவாங்க. ஐயோ, ஏண்டா? என்ன ஏண்டா? அது மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஏண்டா அவனுக்கு இந்த நரித்தனம்? உங்களுக்கு ஏன் அந்த வெறித்தனம்? ஏன் பாருங்க, தங்க பதக்கம் வாங்குறதா சும்மாவா? முதல்ல போலீஸ்ல சேர்ந்து பிசி ஆகி எஸ்ஐ ஆகி இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் பெருசா ஏதாவது சாதனை பண்ணா அவங்களுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி ரோதனை பண்ணா உள்ளதுக்கு போடுறாங்க. இப்ப சவால் விடுறா, இத வச்சு நான் சாதிக்கல, இதனால நீங்க பாதிக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன்டா. கொஞ்சம் கூட யோசிக்கல. அதனால தான் நான் ஒண்ணும் பேசிக்கல. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தான் இன்ஸ்பெக்டர் நார்த் 3. நார்த் 3யா? அதானே. என்னடா நார்த் 3 கயிறு திரிடுறாரு? இடியட், நான்சென்ஸ். தங்க பதக்கம் படத்துல சிவாஜி கணேசன் பேரு சாவித்ரி. சாவித்திரியா? சாவுகிராக்கி. அது சௌத்ரி. சௌத்ரி. நான் அத கொஞ்சம் உல்டாவா மாத்திரி நார்த் 3 வச்சுட்டேன். நாசமா போச்சு. அப்ப நான் வெஸ்ட் 3, அவன் ஈஸ்ட் 3யா? என்ன குடும்பம் சார் இது? ஐ அம் இன்ஸ்பெக்டர் நார்த் 3. சார் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் ராத்திரி இருக்காரா? ராத்திரியா? பகல்ல இருக்காரு பாருயா. கண்ணு தெரியலையா? நானே தங்க பதக்க இன்ஸ்பெக்டர் ராத்திரி இருக்காரான்னு கேட்டேன். ஏ திராப, அது ராத்திரி இல்ல, நார்த்ரி. இதுக்கு தான் சொன்னேன். கண்ட்ரி ஃப்ரூட் நார்த்திரியோ நூல்திரியோ இருக்காரா இல்லையா? செருப்பாடிப்ப ராஸ்கல். நான் தானே அது. ஐ அம் இன்ஸ்பெக்டர் தங்க பதக்கம் நார்த் 3. டெல் மீ வாட் ப்ராப்ளம்? நான் தான் சார் ப்ராப்ளம். அது எங்களுக்குயா? உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றாரு. எனக்கு நானே ப்ராப்ளம் சார். அப்ப செத்துரு. என்னது? வாட் நான்சென்ஸ் டாக்கிங் அபௌட் மீ? ஏய், இது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்க. நீ மூடு. குட் ஐடியா. யோ திராவ, முத கேஸ முத்திர கேஸ வந்திருக்க. ஏற்கனவே இவங்க என்ன கிளிக்கிறாங்க. போதா குறைக்கு நீ வேற என்ன கீழ்ச்சி தொங்க விடுறியா? சாரி சார், என் பேரு மேஜர் சுரிராஜன். அடரா சக்க, தங்க பதக்கம் படத்துல ஃபர்ஸ்ட் சீன். ஆனா அதுல மேஜர் சுந்தரராஜன்ல வருவாரு. அது படம்டா. இது நமக்கு பாடம். உனக்கு நான் லாடம் கட்டுறேன். ஏயா அடிக்கடி கேப்படி எனக்கு ஆப்படிங்க. லேக் விடாம டக்குன்னு இடாயா. ஓகே, எது காணாத போனாலும் கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா? அதுவா மாட்டினா லக்குதான். சுமாரா இப்போ லேக் தான். டக்குன்னு தொலையா. நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன் சார். கம்பெனி காணாம போயிச்சா?
இல்ல சார், வழக்கமா வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது வண்டி எடுப்பேன் சார். பைக்கு காணாம போயிடுச்சா? இல்ல சார், கம்பெனில இருந்து வீட்டுக்கு போகும்போது. வீடு காணாம போயிடுச்சா? இல்ல சார், நானே காணாம போயிடுறேன். என்னது, நீயே காணாம போயிரியா? மண்டக்குள்ள யாரோ மாவாட்டமா இருக்குடா. ஐயோ, இதுல யாரு லூசுன்னு தெரியலையே. நீங்க தங்க பதக்கம் வாங்கின மாதிரிதான். ஐயோ, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. சிங்கிளா இருந்தாலே செவுளு கழிஞ்சிடும். இப்ப டபுள்ஸ்னா டங்கு மாதிரி இருந்துருமே. சும்மா இருக்கடா, சவால்ல நான் ஜெயிச்சே தீருவேன். முதல்ல இந்த சாம்பிராணியை சமாளிக்க முடியுமான்னு பாருங்க. இல்லங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுவையா? சார், நான் கம்பெனில இருந்து டெய்லி வீட்டுக்கு போகும்போது பாதி தூரத்துல காணாத போயிடுறேன். மறுநாள் என் வைஃப் என்ன காப்பி கொடுக்க எழுப்பும் போதுதான் நான் இங்க இருக்கிறதே தெரியுது. பட் எனக்கு ஒண்ணும் தெரியலையா. அவர் ஒய்ஃப் அவருக்கு காப்பி கொடுக்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இட் இஸ் மிராக்கல். விளங்கல என்ன? நாங்க வளர்க்குறோம். வழக்கண்ண டெய்லி சரக்கு அடிப்பல்ல? ஆமா சார். டெய்லி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு எங்கேயாவது மட்டையாயிருவேன். அப்புறம் உங்க ஒய்ஃப் வந்து ஆட்டோல அள்ளிட்டு போய் வீட்டுல சேர்ப்பாங்க. அப்படியா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிதான் தெரியும்? அதே பார்ல தானே நாங்க உட்கார்றோம். ஓ மை காட், அப்படின்னா இன்னைக்கு நான் காணாத போயிடுவேனா? மூங்கி விட்டா இந்த உலகத்தை விட்டா காணா போயிடுவேன். போயா. ஓகே. இன்னும் அப்ப கூட கையை இப்படியே கடிச்சு போறோம். அடச்சே, அந்த பதக்கத்தை வாங்குறதுக்குள்ள அந்த பல்ட் அடிக்கும் போல இருக்கு. சார் அர்ஜென்ட் மேட்டர் சார், அல்டிமேட் மேட்டர். நீ முதல்ல மேட்டரை சொல்லு, அது அர்ஜென்ட்டா அல்டிமேட்டா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். மைனர் பண்ண கத்துட்டாங்க சார், வந்து கண்டுபிடிச்சு விடுங்க. அப்பதான் தங்கப்பதம் வாங்க முடியும். ஐயோ பாவம்டா. யார் பாவம்? மைனரு. அவர் ஏன் சார் பாவம்? பின்ன அவர் பொண்ணே கிடைச்சிட்டாங்கன்னா மைனர் பாவம் இல்லையா? ரைட்டு, அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயா லூசா நீங்க எப்படி வந்ததே கரெக்டா கண்டுபிடிச்சு? என்னது, பிச்சு விட ஒரு ஆஸ்கர். அவரே விட்டுப்பீங்க, பொண்ணுதான் மைனரு. அடைச்சி வாய முடியா? எத்தனை படத்தை பார்த்துக்கோ. சில்கி ஜிப்பா போட்டுக்கிட்டு, கழுத்துல கர்ச்சிப் கட்டிக்கிட்டு, கையில மல்லிகை பூ சுத்திக்கிட்டு இருப்பாருல்ல ஆம்பளை. ஆம்பளை தான் இப்பயும் மைனரு. ஐயோ ஐயோ ஐயோ, கொல்றானுங்களே. அந்த பொண்ணு இன்னும் மேஜர் ஆகலையா? எப்படி ஆகும்? முதல்ல மிலிட்டரியில சேரணும், அப்புறம் சிப்பாய் ஆகணும், அப்புறம் சார்ஜென்ட் லொட்டு லொஸ்க்கு ஆன பிறகுதான் மேஜர் ஆக முடியும். நானே தங்க பதக்கம் வாங்குறதுக்கு தரையில நீச்சல் அடிக்கிறேன். அட நீ வேற, பொண்ணுக்கு 15 வயசா ஆகுது. சான்ஸே இல்ல. 21 வயசு ஆனாதான் மிலிட்டரிக்கே அப்ளை பண்ண முடியும். நுர தள்ளுதா? எப்படியா இந்த ஆளை சமாளிக்கிறீங்க? பழகி போச்சு. ஓகே, ஏங்க நம்ம கேசம் பொண்ணு இருக்குல்ல? இருக்கா? இல்லைங்க, இப்ப தனியா இருக்குன்னு சொன்னேன். இப்ப தெரியுதா யார் லூசுன்னு? ஐயோ இருந்துச்சியா, இப்ப இல்ல. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரா? அதத்தான் கடத்திட்டாங்கன்னு சொன்னேன். மாப்பிள்ளைய கடத்திட்டாங்களா? அப்ப கல்யாணம் நின்னு போச்சா? இல்லடா, தத்துரு முடிச்சோன்னே ஓடி போயிடுச்சு. ரைட்டு, பொண்ணுக்கு ஒன் சைடு லவ், அதான் ஓடி போயிடுச்சு. டேய் சரி விடு, உன் வழிக்கே வரேன். பொண்ணுக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? மாட்டிக்குவியா? மாட்டிக்குவேன். பொண்ணு மைனர்னு உன்னை உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அடேங்க அப்பா, வந்துட்டாண்டா. அதத்தான் மைனர் பண்ண கடத்திட்டாங்கன்னு சொன்னேன். பட் மைனருக்கு பொண்ணே இல்லையா? 2 பையன் தானே. ஒண்ணு 7வது படிக்குது, இன்னொன்னு 3வது படிக்குது. ஐயோ யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ யார்கிட்ட சொல்லுவேன்? சொக்கா, ஏதோ தப்பான தகவல் சொல்றான்லங்க. யாரு அவன்? அவங்க சார் என் பொண்டாட்டியை காணோம் சார். உன் பொண்டாட்டி காணும்னா இங்க வந்து ஏயா தேடுற? டவுட் இருந்தா நீ உள்ள போய் செக் பண்ணி பாரு. டேய், செருப்பா அடிப்பா. நீங்க தங்க பதக்கம் வாங்கணுமா வேணாமா? கன்ஃபார்மா வாங்கணும்டா. அப்படின்னா காணாம போன என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஓகே, இந்த கேஸ கையில எடுத்துக்கிறேன். சார் அது கேஸ் இல்ல சார், என் பொண்டாட்டி. இருடா, முந்திரி கொட்டை. உன் பொண்டாட்டி எப்ப காணாம போனாங்க? பார்க்கு, பீச், தியேட்டர்னு போய் சினிமா பார்த்துட்டு தூங்கிட்டேன். கண்ணு மூச்சு பாக்குறேன், என் பொண்டாட்டியை காணோம். அங்கேயே தேடி பாத்தியா? சாரி சார், டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டேன். பொண்டாட்டியை விட டியூட்டி முக்கியமாடா உனக்கு? சாரி சார், நைட் வந்து தேடிக்கலான்னு விட்டுட்டேன். மறுநாள் நைட்டா? ஆமா சார், 2 நாளா நானும் நைட்ல தேடி பாக்குறேன். கண்ணுல மாட்டவே மாட்டேங்கிற சார். சண்டேயா? சண்டேல சார், மண்டே நைட்டு. நீங்க உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையான்னு கேட்டேன். சான்ஸே இல்ல சார். வரதே நைட்ல கொஞ்சமே நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க சார் சண்டை போடுறது? என்னது, நைட்ல வராங்களா? அப்ப பகல்ல எங்க போறாங்க? அதான் சார் எனக்கும் புரியல. தேடி கண்டுபிடிச்சு நைட்ல வர சொல்லுங்க சார். நைட்ல வர சொல்லுமா? புரியலையே. என்ன புரியல? ஏன்னா மரமண்ட நைட்ல கனவு கண்டுறியா? ஆமா சார், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 2 குழந்தை பிறந்து, 1 யூகேஜி படிக்குது, 1 ஃப்ரீகேஜி படிக்குது. ஐயோ, இவ்வளவு நேரம் பொண்டாட்டி கூட பார்க்கு, பீச், தியேட்டர், காணாமல் போனது எல்லாம் கனவுலையா? எக்ஸாக்ட்லி சார். அயோக்கிய பையலே, நனவுலயே எனக்கு நாக்கு தள்ளுது, இதுல வேற கனவு வேறயா? நீங்க தங்க பதக்கம் வாங்கணுமா வேணாமா? மண்ணா கட்டி இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா காணா போயிடுவ. நீங்க என்ன அந்த விட்டு கிடையாது. ஐயோ, தங்க பதக்கு ஆசைப்பட தப்பாடா. தாறுமாறா கிளிக்கிறாங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த தங்க பதக்கம் நாத்திரி இருக்காரா? அவர் இல்லைங்க.
நீங்க தான் சார் அது. டேய் கம்முனுடா, அவன் என்னத்தை கொளுத்தி போடப்பான்னு தெரியலடா. சார் உடனே ஒரு கேஸ் போடுங்க சார். யாரு மேலடா? பின்ன என்ன சார், நான் வீட்டுல இருக்கும்போது கூப்பிட்டா வெளியில இருக்குன்னு சொல்றான். ஆனா நான் இல்லாத போதே வீட்டுக்கு வந்துட்டு போறான் சார். அது இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியல சார். நார்த்திரி இன்னைக்கு இருக்குடி உனக்கு. முந்தா நாள் நான் வீட்டுல இருந்துகிட்டு வெளியில இருக்குன்னு போய் சொன்னேன். அப்புறம் டக்குன்னு வீட்டுக்கு வந்து நிக்கிறான். ரொம்ப தப்பு. யார் சார் அது? கதவை திறந்து காட்டணும்னு பார்த்துட்டு பழைய பீஸ் வேஸ்ட் செட் ஆகுதுன்னு போயிட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏயா? நானே அப்படி சொன்னது இல்லையே. நீ வேற சும்மா இருடா, எனக்கு தலையே சுத்துது. உங்களுக்குமா எனக்கு மண்டே பிச்சுக்குது. டெய்லி இதே பிரச்சனை. உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லனா வேற ஆளை கூட்டம் செய்யுங்கன்னு சொல்றா. அப்புறம் ஆத்திரி சார், நீங்க தான் இதுக்கு. போடா வெளிய, என் வாயில நல்லா வந்துரும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க அதுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு தெரியுது. இருடா, இன்னுமா நிக்கிற? போனா எப்படியா போறது? ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி 10 நாள் ஆகுது. சர்வீஸ் பண்ண எவனுமே வர மாட்டான். அவன் மேல ஒரு கேஸ போடுங்கன்னா போன்றீங்க. ஃப்ரிட்ஜா? ஆமா. அப்ப அந்த ஓல்டு பீஸ்னு சொன்னது ஃப்ரிட்ஜ் தாங்க. அப்போ வந்து போறவன் சர்வீஸ் பண்றவங்க. ஐயோ, இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதல்ல இருந்தே அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். இப்பவே போடுங்க. முதல்ல அந்த ஆள் மேல ஒரு கேஸ், அப்புறம் அந்த கம்பெனி மேல ஒரு கேஸ், அப்புறம் என் வீட்டுக்காரி மேல ஒரு கேஸ். உங்க வீட்டுக்காரி மேல கேஸா? எதுக்குயா? நாதாரி தான் சர்வீஸ் பண்ணல என்ன சாவடிக்கிறார். ஐயோ, இடியாப்பம் சிக்கலா இருக்குடா. நாங்க ஐடியா சொல்லட்டுமா? என்ன சார், நீங்களாவது சொல்லுங்களா? நீங்க அந்த ஃப்ரிட்ஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போட்டுட்டு புதுசா வாங்கிக்கங்க. எங்க எப்படி? பக்கத்துல இருக்கிற ஷோரூம்ல பாதி விலைக்கு எடுத்துட்டு புதுசாவே கொடுப்பாங்க, அங்க போ. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் தங்க பதக்கம் கிடைக்கும். அப்ப எனக்கு தகரத்துல ஒரு டோக்கன் வாங்கி மாட்டிக்கோ. இரு, நம்பரு 420. அவனை என்கவுண்டர் பண்ற மாதிரி. இருங்க, அவன் 800க்கே போயிருப்பான். கூப்பிட்டுமா? ஏய், விட்றா, பாவம். யார் அவனா? ஐயோ, என்னடா இது? தங்க பதக்கம் வாங்குறதுக்குள்ள தாவு தீர்ந்து போல இருக்கு. ராத்திரி இப்ப சொல்லு. இங்க 4-3 நாட்டு மருந்து கடையில போய் கேளுடா. நாறு திரி, நூல் திரி எல்லாம் தருவாங்க. நாதாரி நாதாரி இல்ல 4-3. புண்ணாக்கு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இங்க நாரும் திரிக்கல, கயிறும் திரிக்கல. இதா உதவாக்க. யார்? நானு. ஆமா மிஸ்டர் நாத்ரி, நீங்க கவர்மெண்ட் ஏமாத்தி தங்க பதக்கம் வாங்கிட்டீங்களாமே. கிழிஞ்சது. இதை கண்டுபிடிக்க வந்த போலீஸா நீ? இல்ல சார். விசாரிக்க வந்த சிபிஐயா? அப்ப என்ன நோண்டி நுங்களுக்கு வந்த நாதாரியா நீ? இல்ல சார், நானும் உங்களை போல ஆர்வ போனாரா? செருப்பு பிஞ்சிரும். டேய், நீ என்ன நிக்கிற? சொல்றா. செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிரும். டேய், நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன்டா. ஏன்டா இதெல்லாம் ஸ்லோகமான ஆளுக்கு சொல்றதுக்கு? டேய் திராப, இது கிளைமேக்ஸ். இதுக்கு மேல ஜம்பிலி இழுத்து பிச்சுக்கும். முடியல. எத்தனை டேக் எடுப்ப நீ? நீ என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லி தொலைன்னு. நானும் உங்களை போல தங்க பதக்கம் வாங்கணும்னு துடிக்கிறேன். போடா டூபுக்கு, நானே இன்னும் வாங்கலடா. அதுக்குள்ள வர பொருளா டங்கு அறுக்குறாங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். அடுத்த பைத்தியம் வந்துருச்சுடா. யோ, இது கோர்ட் இல்லையா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு இந்த அரெஸ்ட்? கவர்மெண்ட்டை ஏமாத்தி நீ தங்க பதக்கம் வாங்கிட்டியாமே. யார் சொன்னது? கடைக்காரன் தான் சொன்னான். ஆக கவர்மெண்ட்டை ஏமாத்தி கடையில வாங்கி இருக்கிற. கடையில வாங்கினது எப்படிடா கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி ஆகும்? டேய், இந்த பஞ்சாயத்து இப்ப முடியாது போல இருக்கேடா. இருங்க. இப்போ உனக்கு என்னையா வேணும்? எனக்கு இந்த தங்க பதக்கம் வேணும். ஏண்டா இதை உன்கிட்ட கொடுத்துட்டா கடைக்காரர்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ போலீஸ். போலீஸ் பார்த்து நீ ஏன் பயப்படுற? ஆமா, இவர் எந்த கடையில Dress வாங்கினாரோ அந்த கடையில தான் நானும் Dress வாங்கினேன். இவருக்கு தங்க பதக்கம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. முதல்ல இந்த தங்க பதக்கத்தை எனக்கு மாட்டுங்க. ஓ இல்லையா, உனக்கு முன்னாடி நான் தான் வந்தேன். எனக்கு மாட்டீங்க. எனக்கு மாட்டுங்க. எனக்கு மாட்டீங்க. எனக்கு எனக்கு மாட்டுங்க. மாட்டீங்க. எனக்கு எனக்கு மாட்டுங்க. மாட்டீங்க. எனக்கு மாட்டுங்க. டேய், உங்களுக்கு தூக்கில தான் மாட்டணுங்களா? அவர் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போவீங்க. சூப்பர்ரா. சூப்பர். தங்க பதக்கம் நார்த்திரிக்கு ஜாங்கிரி புளிஞ்சாச்சு. சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணுவாரு? அதான்டா எனக்கும் புரியல. அந்த கார்டுல வச்சு கீழே என்ன செய்வாங்க? ஓகே சார், அதுல போலாம். ஏண்டா? ஐயோ ஏண்டா ஆக்ஷன். ஐயோ, ஏண்டா? ஐயோ ஏண்டா ஐயோ ஏண்டா? என்ன ஏண்டா சார்? அது மென்டல் ஹாஸ்பிடல் சார். நல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டலா? ஆமா. ஏண்டா இந்த வெறித்தனம்? என்னது மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஏண்டா உனக்கு இந்த நடித்தனம்? உங்களுக்கு ஏன் அந்த வெறித்தனம்? ஏன்? பின்ன தங்க பதக்கம் வாங்குறதா சும்மா? பிரண்ட பதக்கம். போலீஸோ பிரண்ட பதக்கம் இல்ல. தங்க பதக்கம். சாரி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் மொட்டை பண்றவங்கள போலீஸ்ல தூக்கி உள்ள போடுவாங்க.
இப்ப நான் முடிவு பண்ணதா நார்த்ரி நான் தெரியா அதானே ஏடா நார் திரி கயிறு திரின்றாரு தங்க பதக்கம் படத்துல சிவாஜி கணேச பேரு சாவித்ரி. சாவித்திரியா? பதக்கத்தை வாங்கறதுக்குள்ள அந்த பட்டி அடிக்கணும் போல இருக்க. கேக்குறீங்க போங்க, அவங்க நிக்கிறீங்க போங்க. என்ன பாட்டு பசங்க தானே, ஒண்ணு 7ஆவது படிக்கிறான், இன்னொன்னு 3ஆவது படிக்கிறான். ஐயோ உங்ககிட்ட சொன்ன மாதிரியா நல்லதா இருந்துச்சுனா. ஓகே ஓ மை காட் இன்னைக்கு காணாம போயிடுவான். இன்னைக்கும் நான் காணாம போயிருவேன். அவனா தெம்மாட்டிய நானு நல்லா இருக்கு, சுட மாட்டிய. நக்கா நக்கா டண்டா நக்கா நக்கா